அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாங்களும் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறோமே, இது கண்டிப்பாக ஏற்புடையது. பள்ளிவாசல் அப்படிங்கிறது ஆணுக்கும் எப்படி உரிமை உண்டோ அதே போல பெண்ணுக்கும் உரிமை உண்டு. அதுல யாருமே தடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்களும் தொழுதாங்க, பெண்களும் தொழுதாங்க. ஆண்கள் முன் வரிசையில இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் பின் வரிசையில இருந்திருக்காங்கன்னு ரிவாயத்துகள் வருது. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை எப்படி? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி அல் மசாஜித். பெண்கள் வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னா அதை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னா. திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபல் யஹ்ருஜ்ன தஃப்லாத்தின். அந்த பெண்கள் வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தன்னுடைய உடம்புல அத்தர் பூசாமல் வாங்க அப்படின்னா. எந்த வாசனை தரவையும் இல்லாம வாங்க அப்படின்னா. திருப்பி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு ரிவாயத்திலையும் சொன்னாங்க, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பிறகு சொன்னாங்க, ஒருவேளை இப்போ உள்ள நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் கண்டிப்பாக பெண்களை பள்ளிவாசல் பக்கம் வர விட மாட்டாங்க, தடுத்திருப்பாங்க அப்படின்னா. ஏன் இருவேறு மாற்று கருத்துகள் அப்படிங்கிறத சொல்றேன். நபியுடைய காலம்ங்கிறது வேற, அது இருக்கிறதுலேயே சிறந்த காலகட்டம். இப்போ நபியுடைய காலகட்டத்தில் பெண்களும் தொழுதாங்க, ஆண்களும் தொழுதாங்க. ஆனால் பின்னாடி உள்ள காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறம் நபியுடைய மனைவியே சொன்னாங்க, இப்போ உள்ள கால சூழ்நிலை சரியில்லை, அதனால பெண்கள் நிறைய அத்தர் பூசிக்கொண்டோ அல்லது அவங்கள தேடி என்னன்னு சொன்னா ஷைத்தானோ தேடி வந்துடுதான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சொன்னாங்க. அப்போ பெண்கள் வீட்டில் தொழுகிறது சிறந்தது. வீட்டில் தொழுகிறதையும் கூட இஸ்லாம் அழகா சொல்லுது, வெளியில தொழுகிறத விட வீட்டில் தொழுகிறது சிறந்தது. வீட்டில் தொழுகிறத விட அறையில் தொழுகிறது சிறந்தது. அறையில் தொழுகிறத விட ரொம்ப சின்ன ரூமில், எந்த அறை ரொம்ப ஒரு கார்னர் பிளேஸில் இருக்குமோ, அருள் பாய்த் அப்படிமா, இந்த மாதிரி இடத்துல தொழுகிறத இஸ்லாம் விரும்புது அப்படின்னா. அப்போ பெண்கள் பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு வரலாமா அப்படின்னா, எல்லா பள்ளிவாசலும் இன்னைக்கு எப்படி கெட்டப்படணும்னா பெண்களுக்கும் கெட்டப்படணும். ஆனால் அது வழிப்போக்கர் பெண்கள் வந்துட்டா ரொம்ப லேஸ். அல்லது அந்த ஊரில் பெண்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது, பெண்கள் வர்றதும் போறதும் யாருக்குமே தெரியாது, வரக்கூடிய பெண்கள் எல்லாமே தீனுடைய விஷயத்தை பேணி வரக்கூடியவங்களா, அப்போ ஓகே. ஆனால் அப்படி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அனுமதி. இன்னைக்கு அரபு கண்ட்ரீஸில் நிறைய இடங்கள்ல பெண்களும் தொழுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா தவிர்த்து கொள்வது நல்லது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.